ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மல்லித்தலை வச்சு இன்றைக்கி நம்ம சாதம் பண்ண போகிறோம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மல்லித்தலை சாப்பாடு நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். குழந்தைங்க, வேலைக்கு போகிறவங்க, யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்ட சாதம். ஸோ சாதம் நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி அரிசி பாருங்கள் முழுசாக இருக்கும். ஸோ அதனால நான் சாதம் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மல்லி ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். மல்லி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு மல்லித்தலை மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுட்டேன். 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்து ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமாக அளவுக்கு வறுத்துறாதீங்க. லைட்டாக அந்த பருப்போட மனம் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப பொன்னிறமாக வணக்கிறப்போ நம்மளுக்கு சாப்பாடெலாம் நம்ம போட்டு கலர்றதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் பருப்போட அந்த வாசம் வரும் பாருங்கள். அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மல்லித்தலை பேஸ்ட் எல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். பருப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், போதும். இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வரமிளகா ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மல்லித்தலை பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை பேஸ்ட் நம்மளுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கிற தேவையான அளவு. மல்லித்தலையோட அந்த பேஸ்டோட பச்சை மணம் மாறட்டும். மாறினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்மளுக்கு அந்த மல்லி தலையில தண்ணியா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த டைம்ல நம்ம சாதம் நம்ம போட்டு கலரிக்கலாம். மல்லி பேஸ்ட்டு நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சாதம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியோடயே இருக்கும்போது நம்ம சாதத்தை போட்டு கலரக்கூடாது. நம்மளுக்கு அப்புறம் மல்லி ரைஸ் நம்மளுக்கு ஃப்ளேவர்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த டைமில் சாதம் போட்டு கலருங்க. அப்போ மல்லி ரைஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டுட்டு கலரிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கலருங்க.
சூப்பரான மல்லி ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நம்மளுக்கு டைமே இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து இந்த மல்லி தலை மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இந்த மல்லி ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காய் வேக வைக்கணும், பருப்பு வேக வைக்கணும், கடையணும், இந்த வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. மல்லித்தலை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு மட்டும் வந்துட்டிங்கன்னா போதும். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸுமே இந்த ரைஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு மல்லி ரைஸ் வந்து செஞ்சிடலாம். ஸோ டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதே போல் மல்லி ரைஸ் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். மல்லி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பில் துவையல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த துவையல் வந்து நீங்கள் உளுந்துலேயும் பண்ணலாம், பாசி பருப்புலேயும் பண்ணலாம். ஸோ மல்லி ரைஸ்க்கு வந்து பெஸ்ட்டான ஒரு துவையலாக இருக்கும். நீங்கள் துவையல் பண்ணல அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதே போல் மல்லி ரைஸ் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.